பகவானை அனுபவிக்கிறோமே, அதுக்கு பெரிய முயற்சிங்கிறது தேவையில்லை. ஆன்மீக ஆனந்தம்ங்கிறது எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடியது. லௌகிக ஆனந்தத்துக்கு தான் கஷ்டப்படணும். நாம் என்ன மாற்றி புரிஞ்சுருக்கோம்னா, ஆன்மீகம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை. லௌகிகம்னா ஈஸியாக இருக்குது, இதுக்கு போயிடலாம். கிடையவே கிடையாது. லௌகிக ஆனந்தத்துக்கு தான் கஷ்டப்படணும். ஒரு நல்ல விஷயமே சொல்கிறேனே, இப்போ +2ல் நல்ல மார்க் வாங்கி அப்படி மெடல் வாங்கினா சந்தோஷங்கிறா. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். அந்த +2 1 வருஷ காலமும் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு தனி உலகத்தில் வாழ்பவர் போல வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் அவரோட ஹாய்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடணும். படிச்சுட்டே தான் இருக்கணும். யாரோடையும் பேசக்கூடாது, எந்த கல்யாணத்துக்கும் போகக்கூடாது, வேறு எந்த ஃபங்க்ஷன்னாலும் அட்டன் பண்ணக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. மொத்தமாக 1 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அந்த பையனை வச்சு +2 படின்னு சொல்லி படிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி பேப்பரில் வந்ததுன்னு போஸ்ட் கொடுக்குறான். இந்த ஒரு நாள் ஆனந்தம் நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு நாள் ஆனந்தத்துக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நினச்சி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் டார்கெட் ரீச் பண்ணுங்கிறா. ஒரு மாதம் கழிச்சு ஒரு 10,000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறார். அந்த 10,000 இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு மாதம் இவர் கம்ப்யூட்டரை தூக்கிண்டு ராப்பகலா அது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸோ எப்போ பார்த்தாலும் அதையே சுற்றிண்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், கால் பேசுகிறேன், எல்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். உலகியலில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்கவும் நிலைக்காது. உலகியல் அப்படி தான். ஏன் நம்ம கதையை எடுத்துக்கோங்களேன். நான் 10th படித்தேன். 10th படிக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னா, வர்றா 10th மட்டும் நல்ல மார்க் வாங்கினா போகிறோம், +1 +2லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 10th மட்டும் நல்ல மார்க் வாங்கி +1ல் பயாலஜி குரூப் வாங்கிட்டா உன் லைஃபே செட்டில்டுன்னா. இந்த ஒரு வருஷம் தான் போல இருக்குது, 10th விழுந்து படிப்போம்னு சொல்லிட்டு படித்தேன். படித்து நல்ல மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் ரேங்கெல்லாம் வாங்கி +1ல் போய் உட்காந்தேன். அப்போ தான் எங்கள் டீச்சர் சொன்னார், 10th மார்க் வாங்கினதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, +2ல் தான் மார்க் வாங்கணும். +2ல் கட் ஆஃப் வந்தால் தான் உனக்கு MBBSக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும், அதனால் +2க்கு ஒழுங்காக படி. என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்களே? என்ன அவ்வளோதான்டா, +2 படித்து மார்க் வாங்கி மெடிக்கல் காலேஜ் போயிட்டாலே டாக்டர் தான். அப்புறம் எல்லாம் காலேஜ் எல்லாம் எவன்டா படிக்கிறான், அவன் ஊர் சுற்றுறான். +2ல் நல்ல மார்க்கை வாங்கி முடிஞ்சு போச்சுன்னார். ஓகே, +2 ஒன்று தான் படிச்சிருவோன்னு சொல்லிட்டு படித்து +2ல் மார்க் வாங்கி கட் ஆஃப் வாங்கி MBBS சீட்டு வாங்கி, அப்போ நீட்டும் கிடையாது, நேராக சீட்டு வாங்கி நேராக போய் ஃபஸ்ட் இயரில் உட்காந்தேன். ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் வந்தார், முதல் கிளாஸ். ஸ்டூடெண்ட்ஸ், MBBS சீட் வாங்கிட்டேன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. MBBS சீட்டு வாங்குறது கஷ்டமே கிடையாது, MBBS ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம்னா. இது என்னடா புது கதையாக இருக்கு? இல்லை சார், +2ல் மார்க் வாங்கி கட் ஆஃப் வாங்குறது யார்ப்பா சொன்னது? இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, ஈஸியாக எல்லாருக்கும் மெடிக்கல் சீட் கொடுத்துட்டா எல்லாரும் போய் படிச்சுடலாம், நாங்கள் போய் ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அது போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உட்காந்து விழுந்து அப்புறம் சொன்னார், ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டா அப்புறம் ஒன்றும் கவலை இல்லை, போயிட்டு வாங்கிட்டார். உட்காந்து ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டு போனோம். அப்புறம் தான் சொன்னார், ஃபைனல் இயர் பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது முடிச்சுன்னு போனால் ஹவுஸ் சர்ஜன் 1 வருஷம் இருக்குது, அதை கழிப்பது தான் கஷ்டம். அப்போ இது போயிட்டே தான் இருக்கும். லோக்கத்தில் பாருங்க, ஒரு டெஸ்டினேஷனே கிடையாது, அது ஜேர்னி, போயிட்டே இருக்க வேண்டியதான். கஷ்டப்படாமல் ஒன்றுமே கிடைக்காது. உலகத்தில் விஷயத்தில் ஒன்று இன்பம்னு கிடைப்பது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் ஆன்மீகத்தில் அது ரொம்ப எளிது. பகவானை அனுபவித்து ஆனந்தப்படணுமா? ஒன்றும் இல்லை, அப்படியே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறோம், பெருமாள் முன்னாடி கை கூப்புறோம், அர்ச்சக சுவாமி ஆரத்தி காட்டுறார், அவர் திருமேனியை சேவிக்கிறோம், அதுலேயே நமக்கு ஆனந்தம் கிடச்சிடுறது. அது ஆனந்தம்னு புரிஞ்சுக்காதனால தான் எங்கெங்கேயோ ஓடின்னு இருக்கோம். அப்படியே ஒரு நிமிஷம் மனசில் நினச்சி பாருங்க, கண்ணை மூடிண்டு நாம் அப்படியே இப்போ எல்லாரும் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? மந்தவெளி கல்யாண நகர் அசோசியேஷனில் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் பீச் நோக்கி போவோமே, நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியோட சன்னதி நோக்கி அப்படியே மனக்கண்களை மட்டும் இப்போ திறந்துக்கிறோம். நேராக திருவல்லிக்கேணி போகிறோம், கைரவணி தீர்த்தத்தில் மானசீகமாக ஸ்நானம் பண்ணுகிறோம், நேராக பார்த்தசாரதி எம்பெருமானுடைய சன்னதிக்குள்ளே நுழைகிறோம், துவஜஸ்தம்பத்தில் கீழே விழுந்து சேவிச்சுக்கிறோம், தொடர்ந்து உள்ளே போகிறோம், அப்படியே பிரதட்சிணமாக திரும்புகிறோம், வேதவல்லி தாயார் சன்னதி, தாயாரை சேவிச்சுக்கிறோம், கஜேந்திர வரதன் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்து கானமர் வேழம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று அழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு கஜேந்திரவர்தனை சேவிச்சு ஒரு பிரதட்சணம் பண்ணிண்டு அப்படியே வந்து அந்த துவஜஸ்தம்பத்தில் சேவிச்சு நேராக வந்தா நரசிம்மர் யோக நரசிம்மரா தெள்ளிய சிங்கராக ஆச்சரியமாக தரிசனம் தருகிறார். அவரை தரிசிக்கிறோம். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப பிறையிற்று அனல்விழி பெழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே சேவிச்சுண்டு அப்படியே வந்தா ஆண்டாள் நாச்சியார்
எழுந்தருளி இருக்கிறாள். சதபக மணிநீலா ஷார்ங்கிண ஸ்துல்ய ரூபா ஷயகிருத சுகபோதா சர்வரி காந்தவக்தரா ஷமித சகல தாப்பா ஷாதிதா பவ்ய ஜாதா சரணம் உபகதா நாம் சம்சதா சௌத்து கோதா ஆண்டாளை சேவிச்சுக்கிறோம். அப்படியே சுற்றி வந்தோம்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சன்னதி இருக்கு. எம்பெருமானார், திருக்கச்சி நம்பிகள், கூரத்தாழ்வான் சுவாமி, வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள் உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் சேவிச்சுட்டு உள்ள போறோம். உள்ள போனா ஆச்சரியமாக ராமபிரான் பரிவாரத்தோடு தரிசனம் தருகிறான். மன்னாத பெருமாள் ரங்கநாதன் தரிசனம் தருகிறான். எல்லாரையும் சேவிச்சுண்டு நேராக மெயின் சன்னதி நோக்கி போனா வெங்கட கிருஷ்ணனாகிய பார்த்தசாரதி வீரன் வடிவும் மீசை அழகும் தோற்றும்படியாக கம்பீரமாக நமக்கு தரிசனம் தர பார்த்தசாரதி வெங்கட கிருஷ்ணன் மூலவரை சேவித்துக் கொள்கிறோம். உற்சவர் பீஷ்மருடைய அம்புக்காயங்களோடு தரிசனம் தருகிறார். அவரையும் சேவிச்சுக்கிறோம். எல்லாரையும் சேவிச்சுண்டு பிரசாதத்தையும் கையில் வாங்கிண்டு அப்படியே வெளியில் இருக்கிற ஆஞ்சநேயரையும் சேவிச்சுண்டு அப்படியே வெளியில் வந்து கண்ணை திறந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தா கல்யாண நகர் அசோசியேஷனில் உட்காந்துருக்கோம். இந்த 2 நிமிஷத்தில் கடந்த ஆனந்தம் இருக்கு. சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு வரதான் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே, இதை லோக்கத்தில் நீங்கள் பெறணும்னா எவ்வளோ காலம் உழைக்கணும்னு நினச்சி பாருங்க. எந்த ஆனந்தம் ஈஸின்னா ஆன்மீக ஆனந்தம் தான் ஈஸி. இது எந்த கஷ்டமும் கிடையாது. இதை எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய அமிர்த ஷார்தூலம்ங்கிற ஸ்துதியில் காட்டுறார். கும்பகோணத்தில் ஷார்ங்கபாணி 6வது ஆழ்வான் பள்ளி கொண்டிருக்கார். அவருக்கு நேர் எதிரில் ஆதர்ஷ கருடன் ஒரு கருடன் கைகூப்பின்னு எழுந்துருளி இருப்பார். அதாவது பெருமாள் சன்னதிக்கு எதிரில் 12 கால் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு கருடன், ஆதர்ஷ கருடன். அந்த கருடனை பற்றின ஸ்லோகம். ஸ்வர்கே பாதி அமிர்தம் யதர்த்தம் அபவம் யோதும் ச யத்னான்விதா திங் மாம் யத் ரசனாகதம் விதனுதே கிஞ்சித் ருச்சிம் சாருஜா நிர்யுத்தம் ச நியத்னம் அத்திர நகரே பீதம் மயா சர்வதம் தத்பாதீதி கிருதாஞ்சலிர் யதமிருதம் பக்ஷீஸ்வர சேவதே. அந்த கருடன் என்ன சொல்கிறாராம், இந்த தேவலோகத்தில் உள்ள அமுதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு கருடனுக்கு ஒரு ஆசை இருந்ததாம். அந்த நேரம் பார்த்து கருடனுடைய தாய் வினதையை அவளுடைய சகோதரி கத்ருவும் நாகப்பாம்புகளும் ரொம்ப நாளாக சிறை வச்சிருக்கா. அவள் கருடன்ட்ட சொன்னாலாம், அப்பா இந்த தேவலோகத்துலேருந்து அமிர்தத்தை கொண்டு வந்தேன்னா உங்கள் அம்மாவை சிறையிலேருந்து விடுவிக்கிறோன்னா. அப்போ தாயை காத்த தனையனா கருடன் புறப்பட்டார். நான் அமிர்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து தாயை மீட்கிறேன்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு போனால் பறந்து போகிறார். பறக்கிறார். கருடனுக்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறந்து தேவலோகத்துக்குள்ளே போய் அமிர்தத்தை எடுக்கலான்னு பார்த்தா தேவர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டா. இவர் அத்தனை தேவர்களுடைய சண்டை போட்டு எல்லாரையும் வீழ்த்தி அமிர்த கலசத்தை எடுத்து அந்த அமிர்தத்தை கத்ரூட்டை கொடுத்து தாயை மீட்பதற்காக போகிறார். போகிற வழியில் கருடன் ஒரு மரக்கிளையில் உட்காந்தாராம். பின்னாடி கொடுத்து தாயை மீட்டாருங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கருடன் பண்ணுறார். போகிற வழியில் ஒரு மரக்கிளையில் உட்காந்து அமிர்தம்னு ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கா, நமக்கும் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு மரக்கிளையில் உட்காந்து டேஸ்ட் பண்ணாராம். ஒரே உப்பு கரிச்சு தான். இந்த உப்புச்சாரையா இவாள்லாம் அமிர்தம்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் கொடுத்துட்டு தாயை விட்டுட்டாராம். இந்த கருடன் அப்படியே கும்பகோணம் பக்கமாக வந்தாராம். கும்பகோணம் பக்கம் அப்படியே பறந்து தன் கழுகு பார்வையால் பார்த்தார். 6ஆவது அமுதமாக பெருமாள் பள்ளி கொண்டிருந்தாராம். அவர் முன்னாடி வந்து நின்னாராம் கருடன். இந்த அமுதத்தை பருகிறதுக்கு தூரக்க பயணமும் பண்ண வேண்டாம், யாரோடையும் சண்டையும் போட வேண்டாம், கண்ணாலேயே பருகிறோம். அந்த அமுதமோ உப்பு கரிக்கிறது, இந்த அமுதமோ எவ்வளவு பருகினாலும் அழுக்கவே இல்லை. நான் இந்த அமுதத்தை பருகிண்டு இங்கேயே உட்காந்துடுறேன்னு கை குப்பிண்டு இன்றும் ஷார்ங்கபாணி பெருமாள் முன்பு அந்த கருடன் கை குப்பின் நிற்கிறார். இந்த அமுதம் தான் உண்மையான அமுதம். அது வெறும் உப்புச்சாறு, உப்பு கரிக்கிறது. ஆனால் இந்த அமுதமோ சுவையான 6ஆவது அமுதமாக இருக்கு, எனக்கு இந்த அமுதம் தான் வேணும்னு அவன் முன்னாடி உட்காந்துட்டார். அப்போ எது எளிதில் கிடைக்கும்? அந்த ஸ்லோகம் பாருங்க, நிர்யுத்தம், இந்த அமுதத்தை பெறத்துக்கு நான் சண்டை போட வேண்டாம், நியத்தனம், இதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், அத்திரம் நகரே பீத்தம்மையா சர்வதம், நேராக வந்து உட்காடுறோம், பகவானை அனுபவிக்கிறோம், ஆனந்தமாக இருக்குது. இதுதான் எளிதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம். நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், லோகத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆனந்தத்துக்காகவும் நீங்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதே ஆனந்தத்தை பகவான் கொடுக்குறான், பன்மடங்கு கொடுக்குறான், எளிதில் தந்து விடுகிறான். ஏன் அல்டிமேட்டாக மோட்சம்னு சொல்கிறோமே, அந்த முக்திக்கு பகவான் என்ன எதிர்பார்க்கிறான்னா ஒரு சின்ன சரணாகதி. என்னால் ஒன்றும் முடியாது, நீயே கத்தின்னு அவன் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டோன்னா அந்த சரணாகதிக்காக மோட்சத்தையே பகவான் கொடுக்குறான். பேரின்பம், மோட்சம், அதுபோல் ஒரு ஆனந்தம் கிடையாது. ஆனால் அந்த மோட்சத்தை எதுக்குப்பா பகவான் கொடுத்தான்னா, ஒன்றுமே இல்லை, அவன் திருவடியில் சரணம்னு விழுந்தோம், வச்சுக்கோன்னு மோட்சத்தை கொடுத்துட்டான். இதுக்கு பராசர பட்டர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் வடக்கு உத்தர வீதியில் ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். ஸ்ரீரங்கத்தை அப்சர்வ் பண்ணவாளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த வீடுகள் திருமாளிகைகள்லாம் வடக்கு உத்தர வீதியில் இருக்கும், தெற்கு உத்தர வீதியில் கடைகள்லாம் இருக்கும்.
இப்போ வடக்கு உத்தர வீதியில் இருக்கிறவர் தெற்கு உத்தர வீதிக்கு ஷாப்பிங் போகணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா கோவில்லாம் சுற்றி போகிறதுக்கு ஒரு அலுப்பு. அதனால என்ன பண்ணாராம், நேராக வடக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே போயிட்டார். அப்படியே நேராக உள்ளே போனவர் தெற்கு வாசல் வழியாக வெளில வந்தார். வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டார். ஷாப்பிங்கெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் தெற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே வந்தார். வடக்கு வாசல் வழியாக வெளியில் வந்து வீட்டுக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதி வடக்கு வாசல் பக்கத்துலேயே இருக்குது. சரி, போகிற போக்கில் தாயாருக்கு கை கூப்பிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இப்படி கை கூப்பினாராம் தாயாரை நோக்கி. கை கூப்பிட்டு நான் போகிறேன்ட்டு போயிட்டார். ஆனால் உள்ளே இருந்து ஸ்ரீரங்க நாச்சியார் பார்த்தாலாம், அச்சுச்சோ அந்த குழந்தை கை கூப்பினா என்ன வேணும்னு கேட்காமலே போயிட்டானே, இவனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சாலாம். ஐஸ்வர்யம், இந்தாடா வச்சுக்கோடா செல்வத்தெல்லாம், நீ அஞ்சலி முத்திரை காமிச்சிருக்க, கை கூப்பியிருக்க. இந்த அஞ்சலிங்கிறது உயர்ந்த முத்திரை. இந்த கை கூப்பிட்டா பகவானும் தாயாரும் அப்படியே ஜலம் போல உருகி போயிடுவாளாம். அம் ஜலயதி இது அஞ்சலிங்கிறான். ஆனா பெருமாள் அவர் ஜலம் போல ஆயிடுவாராம். ஐயோ கை கூப்பிட்டானே. தாயார் பார்த்தாலாம், வச்சுக்கோடா ஐஸ்வர்யம் செல்வத்தெல்லாம் கொடுத்தாலும். அப்புறம் தாயார் யோசிச்சாலாம், அவன் அஞ்சலி முத்திரைன்னா காமிச்சான், நான் வெறும் செல்வம் தானே கொடுத்தேன், போதாது இந்த ஆத்மானுபவத்தையும் வச்சுக்கோ, கைவல்யம் அக்ஷரகத்தையும் ஆத்மானுபவத்தையும் கொடுத்துட்டா. அப்புறம் தாயார் யோசிச்சாலாம், இல்லை அவன் அஞ்சலி முத்திரை காமிச்சிருக்கான், என்ன வேணும்னு வேற கேட்கல, இன்னும் பெருசாக ஏதாவது கொடுக்கணும். பெருமாளை ஒரு பார்வை பார்த்தா மோட்சமே கொடுத்துருவோன்ட்டார். ஓகே பரமம் பதம் வா, மோட்சமும் அவனுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தாயார் யோசிச்சாலாம், இல்லை அந்த குழந்தைக்கு இன்னும் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன வேணும்னே கேட்கலையே, இன்னும் ஏதாவது கொடுக்கணும். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, வேற என்ன கொடுக்கலாம், கஸ்மை சித் அஞ்சலி பரம் வகதேவி தீரிய. தாயார் யோசிச்சா, ஐயோ இதுக்கு மேலே கொடுக்க ஒன்றும் இல்லையே, உலகத்தில் பெரிய விஷயம் மிகப்பெரிய என்ன கொடுக்க முடியும்னா மோட்சம் தான், கொடுத்தாச்சு. ஐயோ அந்த குழந்தைக்கு இதுக்கு மேலே கொடுக்க எட்டும் ஒன்றும் இல்லையே. அஸ்மைன கிஞ்சி துச்சிதம் கிருத்தமித்யதாம்ப. ஐயோ இதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கறது என்கிட்ட இல்லையே. அவன் பாவம் கை கூப்பினா, நான் ஏதோ செல்வம் ஆத்மானுபவம் மோட்சம் இவ்வளவுதான் கொடுத்தேன், இதுக்கு மேலே கொடுக்க ஒன்றும் இல்லையே. தொம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா. ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு வெட்கத்தால் ஸ்ரீரங்க நாச்சியார் தலை குனிஞ்சுட்டாளாம். பராசர பட்டர் சொன்னார், இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போகும்போது தாயாரை சேவிச்சு பாருங்க, லேசா அப்படி தலை குனிந்தபடி தான் எழுந்துருளி இருப்பாள். ஏன்பா தலை குனிஞ்சான்னா, அந்த மகானுபாவம் போகிற போக்கில் கை கூப்பிட்டு போனது தான் காரணம். இவன் பேசாமல் போயிருந்தா பரவாயில்ல, போகிற போக்கில் கை கூப்பிட்டு போயிட்டான். அதனால அவனுக்கு செல்வத்தை கொடுத்து ஆத்மானுபவத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லையேன்னு தாயார் வெட்கத்தால் தலை குனிந்தாள்னா, இத்தினோண்டு அஞ்சலிக்கு பகவான் எவ்வளோ பெரிய அனுகிரகம் எல்லாம் பண்ணுறான். ஆன்மீக ஆனந்தம் என்பது தான் எளிதில் கிடைப்பது, உலகத்தில் ஒன்றொன்றுக்கும் கஷ்டப்படணும். இது பாயிண்ட் நம்பர் 5. மணி 8:05. இதுவும் 5 அதுவும் 5. இப்போ 6வது பாயிண்ட், நிலைத்திருக்கும் ஆனந்தம். எல்லாம் சரிதான், உலகியல் ஆனந்தம்ங்கிறது நிலைத்திருக்காது. உலகியல் இன்னைக்கு காசு வருதுன்னா செல்வம்னு வரும், செல்வோம் அப்படின்னு போயிடும். நம்மாழ்வார் பாடினார் திருவாய்மொழியில், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. இது அற்புதமான பாசுரம். ஒரு பெரிய ராஜா இருந்தானாம், இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜான்னு சொல்லி ஆட்சி பண்ணானாம். ஒரு யுத்தம் வந்தது, போரில் தோற்று போயிட்டான். தோற்று போனால் அரண்மனை இழந்தான், செல்வத்தை இழந்தான், எல்லாம் போயிடுத்து. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பிச்சை தான் எடுக்கணும். ஆனால் பகலில் போய் பிச்சை எடுத்தா, ராஜா பிச்சை எடுக்கிறார் பாருன்னு கிண்டல் பண்ணுறானாம். என்ன பண்ணலான்னு பார்த்தான், பிச்சைக்காரனாக மாறிட்டானாம். கருப்பு துணியெல்லாம் மூடிண்டு இருட்டில் கையில் ஒரு திருவோடு வச்சுட்டு பிச்சை எடுக்கலான்னு போனானாம். போனவன் இருட்டில் என்ன பண்ணிட்டான், கருநாய் கவர்ந்த காலர், கருப்பு நாய் படுத்துன்னு இருக்கு. இவனோ கருப்பு போர்வை, எல்லாம் இருட்டு, கருப்பு நாய் இருக்கிறது தெரியல. நாயை மிதிச்சான், நாய் கடிச்சுடுத்து. கடிச்சாலும் சத்தம் போடாமல் இருந்தானோ. ஏன்? அம்மானு கத்தினா எல்லாரும் வந்து பாப்பாளாம், யார் யார் யாருன்னு பாப்பா. சத்தம் போடாம தான் இருந்தான். சிதைகிய பானையர், கையில் இருந்த திருவோடு கீழே விழுந்துருத்தான். டங்குன்னு சத்தம் கேட்டுது. என்னடா ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்கறதே, இங்கே அடிக்கடி ஒரு சத்தம் கொயின்னு கேட்டுட்டே இருக்கு பாருங்க. அது போல என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்கறதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாலாம். என்ன சத்தம் என்ன சத்தம்னு வந்து பார்க்கறா. பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர். பார்த்தா ராஜா திருவோடு உடஞ்சு கிடக்கு, பிச்சைக்காரனா நின்று இருக்கான். ஹேன்னு சிரிச்சாலாம். ஆழ்வார் சொல்றார், இந்த செல்வத்தை நாடியாப்பா போயின்னு இருக்கேள், திரு நாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ. பெருமாள் திருவடிங்கிற செல்வம் இருக்கே, அதை பிடிச்சிக்கோங்க. இன்னொருத்தன் சொன்னா, எங்களுக்கு அது பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போய்டுறோமேன்னா. மோட்சம் பகவான்கிட்ட போகிறதுங்கிறது வேண்டாம். அதான் அந்த மேனகை ரம்பை திலோத்தமை எல்லாரும் டான்ஸ் ஆடுவாளே, அந்த சொர்க்கம் போகிறோம். சொர்க்கம் போய் டான்ஸ் பார்த்துன்னு ஆனந்தமாக இருக்கலாமேன்னா. ஸ்வர்க்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பராசர பட்டர். யயாத்தியின் காதல் சரித்திரம்னு ஒரு புத்தகம், அந்த கதை கேளுங்க. யயாத்தியின் காதல் சரித்திரம்னு ஒரு புத்தகம்.
அதை பராசர பட்டர் வச்சு படிச்சுட்டு இருந்தாராம். கூட இருந்த சிஷ்யர் பார்த்துட்டு, சுவாமி நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சாரியன், நீங்கள் ஒரு பகவத்கீதை படிக்கலாம், அல்லது பிரம்மசூத்திரங்கள் படிக்கலாம், திருவாய்மொழி படிக்கலாம், யயாதியின் காதல் சரித்திரம்னு ஏதோ ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களே, இது ஏன்னு கேட்டார். பராசர பட்டர் சொன்னாராம், இதில் தாண்டா பெருமாளோட பெருமையை நன்னா சொல்லியிருக்குன்னார். இதுக்கும் பெருமாள் பெருமைக்கு என்ன சம்பந்தம்னு அவர் கேட்டார். பராசர பட்டர் விளக்கினாராம். யயாத்தின்னு ஒரு ராஜா பூமியில் வாழ்ந்தான். அந்த யயாத்தி அவன் 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டான். தேவயானி சர்மிஷ்டையை கல்யாணம் பண்ணிட்டான். இதெல்லாம் தனி கதை. ஆனால் பூமியில் வாழும்போது நிறையா தான தர்மங்கள் பண்ணான். அதனுடைய பலனாக ஸ்வர்க்கம் போகிறான். ஸ்வர்க்கத்தில் இந்திரனுக்கு பக்கத்தில் யயாத்திக்கு சரிசமமான ஆசனம் கொடுத்தாலும். இந்திரன் உட்காண்டிருக்கான்னா பக்கத்திலேயே யயாத்தியும் ஸ்வர்க்கத்தில் உட்காரான். அப்படிப்பட்ட ஆசனம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இந்திரனுக்கு பொறாமை வந்துருத்தான். இவன் யாரா பூமியில் இருந்த ராஜா, என் பக்கத்தில் எனக்கு சரிசமமாக வந்துட்டான், கொஞ்ச நாள் இருந்தான்னா என்னை இறக்கிட்டு இந்த பதவியில் அவன் உட்காந்துருவான், இவனை இங்கே விடக்கூடாது, இவனை எப்படியாவது கீழே தள்ளணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தானோ, தேவகுருவான ப்ரகஸ்பதியோட இந்திரன் ஒரு சின்ன டீல் போட்டு 2 பேருமா ஒரு திட்டம் தீட்டினானாம். ஒரு நாள் காலை ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை எல்லாம் நாட்டியம் ஆடின்னு இருக்கா. யயாத்தி சபையில் உட்கார்றான். பக்கத்தில் இந்திரனும் இருக்கான். ப்ரகஸ்பதி கண்ணு காட்டினார். இந்திரன் யயாத்திட்ட கேட்டான், யயாத்தி நீ பூமியில் வாழும்போது நிறையா தான தர்மம் பண்ணியாமே, அப்படி என்னப்பா பண்ண சொல்கிறியான்னு கேட்டான். யயாத்தி சொன்னானா, அது பண்ணேன், இது பண்ணேன், அங்கே ஒருத்தர் இவ்வளோ டொனேஷன் கேட்டார், அது கொடுத்தேன், கோவில் சம்ப்ரோக்ஷணத்துக்கு கேட்டார் கொடுத்தேன், கல்யாண நகர் அசோசியேஷன் மாதிரி உபன்யாசம் நடக்கிறதுக்கு டொனேஷன் கேட்டால் அதுக்கு கொடுத்தேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான். நம்ம ரேவதி சங்கரன் மேடமோட பிள்ளையார்பட்டி நிகழ்ச்சிக்கு கூட நான் ஒரு ஆடு கொடுக்கணும்னா அது கூட கொடுத்தேன். இப்படி எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் என்று நான் நிறையா பண்ணேன், அப்படி இப்படின்னு வரிசையாக யயாத்தி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான். சொல்ல சொல்ல ப்ரகஸ்பதி கவனிச்சுட்டே வரார். யயாத்தியின் ஆசனத்திலேருந்து அவன் நழுவிண்டே வரானோ. நான் இந்த தர்மம் பண்ணேங்கிறான், 1 சென்டிமீட்டர் நகர்றான். அடுத்த தர்மத்தை சொல்கிறான், 1 சென்டிமீட்டர் நகர்றான். ஏன்னா நாம் பண்ண புண்ணியத்தை நம்ம வாயால் எடுத்து வெளியில் சொன்னோம்னா அந்த புண்ணியம் போயிடும். புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் தேவலோகம். சொல்ல 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 சேர்லேருந்து நழுவிண்டே வந்துட்டு இருக்கான். ஒரு நிலையில் ப்ரகஸ்பதி யயாத்தியை பார்த்து கேட்டாரான், என்ன யயாத்தி நிறையா சொல்கிறீ, என்ன இவன் அவ்வளோ ஈஸியாக விழமாட்டேங்கிறான், நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கான். ப்ரகஸ்பதி ஒரே கேள்வியாக கேட்டாரான், என்ன யயாத்தி நிறையா புண்ணியம் பண்ணியிருப்ப போல இருக்கு, உன்னை போல எந்த ராஜாவுமே தானம் பண்ணதா தெரியலையே. யயாத்தி சொன்னானா, ஆமாம்மா உலகத்திலேயே நான் தான் நிறையா தானம் பண்ணவன், எந்த போல எந்த ராஜாவும் பண்ணலன்னா அப்படியே விழுந்துட்டான். அப்போ ப்ரகஸ்பதி சொன்னாரா, யயாத்தி நீ பண்ண தர்மத்தை உன் வாயால் சொல்ல 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 நீ நழுவிண்டே வந்த. எப்போ கர்வத்தின் உச்சத்துக்கே போய் நான் தான் அதிகமாக பண்ணேன்னு சொன்னியோ விழுந்துட்டு அவ்வளோதான், போனவனை கீழே தள்ளிட்டாளாம். பராசர பட்டர் சொன்னாராம், இந்த கதையை நான் ஏன் படிக்கிறேன்னு இப்போ புரிஞ்சுதா? ஆஃப்டர் ஆல் இந்திரன் தேவர்களின் தலைவன், அவனுக்கு தனக்கு சரிசமமாக இன்னொருத்தன் வர்றது பிடிக்கல. ஆனால் பரமாத்மா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வைகுண்டத்தில் தன் மடியில் உட்காந்து தன்னை போல ஆனந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு அந்த எண்ணம் யாரையும் தள்ளி விடணுங்கிற எண்ணம் கிடையாது. நிலைத்திருக்கும் ஆனந்தம். பகவானுக்கு எப்படின்னா நிலையாக எல்லாரையும் தங்கிட்டே வச்சுக்கணும். வைகுண்டத்துக்கு வந்த யாரையும் பகவான் திரும்ப பூமிக்கு அனுப்பி வைத்தான் என்ற வரலாறு இன்று வரை கிடையாது. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். அங்கே போனால் மீளுதல் இல்லாத லோகம். இந்திரனுக்கே தனக்கு சரிசமமாக இன்னொருத்தர் வருது பிடிக்கல. ஆனால் பகவானோ ஒத்தொத்தரை அழைத்து வைகுண்டத்துக்கு வாங்கோ, சாமியாபத்தி மோட்சம் என்று பகவானுக்கு சரிசமமாக இருந்து அவனை அனுபவிக்கும் ஆனந்தம். இது ஒரு பெரிய கேள்வி கேட்டா, மோட்சத்தில் ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம்? பகவானுடைய ஆனந்தம்னு ஒரு எண்ணிக்கை சொன்னோம் இல்லையா, 10 பவர் 10 பவர் 10 பவர்னு. அவனுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தத்தை ஜீவாத்மாவுக்கு கொடுக்குறானா. போக மாத்திர சாமியலிங்காத்துன்னு பிரம்மசூத்திரம். பகவான் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கானோ அதே ஆனந்தம். அப்போ நாமளே பரமாத்மா வாயிடலாமா மோட்சத்தில்? அதுக்கு சுவையாக ஒரு உதாரணம் ஆச்சாரியர்கள் சொல்கிறா. ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு பிச்சைக்காரனை விருந்து சாப்பிட கூப்பிட்டாராம். ராஜாவும் உட்காந்துருக்கார், பக்கத்தில் பிச்சைக்காரனும் உட்காந்துருக்கார். ராஜா இலையில் என்னென்ன விருந்து பரிமாறுறாளோ எல்லாம் பிச்சைக்காரனுக்கும் பரிமாறினா. பிச்சைக்காரன் ராஜா சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டானா? எல்லாத்தையும் சாப்பிட்டான். ராஜா அனுபவித்த எல்லா சுவையும் பிச்சைக்காரனுக்கு கிடைச்சதா? கிடைச்சிது. ஆனாலும் ராஜா ராஜா தான், பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான், பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். ஆனால் அவர் எவ்வளவு ஆனந்தம் அனுபவிக்கிறாரோ அதே ஆனந்தத்தை நமக்கும் கொடுத்துட்றார். அவர் இலையில என்னென்ன டிஷ் எல்லாம் சர்வ் பண்ணுறாளோ எல்லா டிஷ்ஷும் நம்ம இலையிலையும் சர்வ் பண்ணிவிடுவான். அது மட்டும் இல்லை, மோட்சம் போகிற எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். இது ராமானுஜருடைய முக்கியமான கொள்கை. பெருமாளையே நினச்சின்னு இருந்த நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்காளோ, டிவி பார்த்த நேரம் போக மிச்ச நேரம் பெருமாளை நினச்ச நமக்கும் வைகுண்டத்தில் அதே ஆனந்தம் தான்.
எல்லாருக்கும் அதே ஆனந்தத்தை பகவான் தருகிறான். பராசர பட்டர் சொன்னார், இப்போ புரிஞ்சுதாடா பகவானுடைய பெருமை. இந்திரனுக்கு ஒருத்தன் தன்னை போல வந்தா பிடிக்கல, அப்போ சொர்க்கமும் நிலை கிடையாது, இந்த உலக செல்வமும் நிலை கிடையாது. ஆனால் நீ பகவானை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு வைகுண்டம் போனா நிலையாக இருக்கலாம். இதை ராமானுஜர் விளக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் நிறைவான சூத்திரம், ராமானுஜர் கணக்குப்படி 545வது சூத்திரம். அனாவிருத்தி சப்தாத், அனாவிருத்தி சப்தாத். வைகுண்டம் போனவன் திரும்பி வரமாட்டான். அவன் அங்கேயே இருந்து பகவானை அனுபவிப்பான், தொண்டு செய்வான், பிறவி பிணிக்கு வரமாட்டான், கர்மாலேருந்து விடுபட்டுட்டான். இனி அவனுக்கு சம்சார சுழற்சி கிடையாது, கர்மா கிடையாதுன்னார். ஆனால் ஒரு கேள்வி, அவன் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். ஏன்னா எல்லாருக்குமே எப்படின்னா, நம்ம ஒன்று சொன்னால் இல்லை சார் இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்பா இல்லையா. வைகுண்டம் போனவன் திரும்பி வரமாட்டான், ஒருவேளை வந்துட்டா. ராமானுஜர் கேட்டார், திரும்பி வரத்துக்கு என்னப்பா பாசிபிலிட்டின்னு கேட்டார். இவன் ஒருவேளை எனக்கு வைகுண்டம் வேண்டாம் பூமிக்கு வரேன்னு முடிவெடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டா. ராமானுஜர் சொன்னார், அந்த தப்பை மட்டும் அவன் பண்ணவே மாட்டான். ஏற்கனவே இங்கே பட்ட பாடெல்லாம் போறாதா, தப்பிச்சு எப்படியோ அங்கே போயிட்டான், திரும்ப இங்கே வரணும்னு நினைக்க மாட்டான். இன்னொன்று, அங்கே போன ஜீவாத்மாவுக்கு தர்மபூத்த ஞானம்ங்கிற அறிவு முழுசாக விரிவடைஞ்சிடும். அந்த ஞானம் முழுசாக விரிவடைஞ்சதுனால எது நித்தியம் எது அனித்தியம் எது சரி எது தப்பு, அந்த நமக்கு அந்த தெளிவு இல்லாதனால தானே குழம்பின்னு இருக்கோம். அந்த தெளிவு வந்துடும். அதனால் அவன் அதுக்கப்புறம் இங்கே வரணும்னு ஆசைப்பட மாட்டான். சரி, பெருமாள் தள்ளி விட்டா இவன் வரணும்னு நினைக்க மாட்டான். அவர் போரும்பா நீ இத்தனை வருஷம் இருந்துட்ட வைகுண்டத்தில், இனி ஒன்று அனுப்பிடுறேன் அப்படின்னு திடீர்னு தள்ளி விட்டா என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? அதுக்கு ராமானுஜர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நச்ச பரமபுருஷா சத்தியசங்கல்பா அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்த்வா கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யதி ய ஏவமாக பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி து ஆத்மைவ மே மதம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபா இதி ராமானுஜர் விளக்கினார். நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த ஜீவாத்மா ஏதோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வைகுண்டம் போய் அங்கே பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க. இந்த ஜீவாத்மா பகவான் அடைய இந்த ஒரு பிறவி வேணா முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஜீவாத்மாவை அடைய எத்தனையோ ஜென்மங்களா பகவான் முயற்சி பண்ணிட்டு இருக்கானே. நமக்கு மெல்ல மெல்ல ஞானத்தை கொடுத்து படிப்படியாக முன்னேற்றி 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 இவனுக்கு ஒரு நல்ல பிறவியை கொடுத்து, நல்ல பெற்றோர்களை கொடுத்து, நல்ல ஆச்சாரியனை கொடுத்து, வேத சாஸ்திரங்களை கொடுத்து, அதை உபதேசிக்க ரிஷிகளை கொடுத்து, தானே அவதாரம் பண்ணி வாழ்ந்து காட்டி அதை இன்னும் விளக்கி பாட ஆழ்வார்களை கொடுத்து, ஆழ்வார் பாசுரங்களை கொடுத்து, அதை விளக்க ஆச்சாரியர்களை கொடுத்து, நம்மை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்ம ஆச்சாரியன் வரை இத்தனையும் கொடுத்து, இந்த ஒரு ஜீவாத்மாவை பெறுவதற்காக அவன் இத்தனை நாளாக காத்திருந்து 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 ஒரு ஜீவாத்மா கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச ஜீவாத்மாவை அவர் ஏன்பா விட போறார்னார். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நாம ஏதோ முயற்சி பண்ணி பகவானை அடைஞ்சிட்டோம், அவர் நம்மளை வேண்டாம் நீ அங்கே அடையணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப நாளாக உழைச்சுட்டு இருக்கார். நாம் உழைச்சது கம்மி, அவர் உழைச்சது தான் ஜாஸ்தி. அதனால் நீயே அங்கேருந்து வர வேண்டான்னு முடிவு பண்ண போகிறோம். அவர் ஏண்டா உன்னை விட போகிறார். அதனால் பகவானும் நம்மை விடமாட்டான், நாமும் அவனை விடமாட்டோம். அதுதான் நிலையான ஆனந்தம். நீங்கள் பூமியில் எந்த மூலைக்கு போய் எதை அனுபவித்தாலும் அது நிலைத்திருக்காது. ஆனால் பகவானை அனுபவிக்கிறேன்னு சொல்லி மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா அது நிலையான ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் பூமிக்கு வர வேண்டிய தேவையில்லை. 6வது பாயிண்ட் ஓவரா? இப்போ ஃபைனல் பாயிண்ட் 8 எடுத்து பூர்த்தி பண்ண வேண்டிய தருணம். 7வது பாயிண்ட், சின்ன பாயிண்ட். லௌகிக ஆனந்தத்துக்குள்ள ஆன்மீக ஆனந்தம் அடங்காது. ஆனால் ஆன்மீக ஆனந்தம் நமக்கு இருந்ததுன்னா லௌகிக ஆனந்தமும் அதுக்குள்ளேயே வந்துடும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே என்ன சொன்னோம், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னோம் இல்லையா? தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மப்படி நாம் வாழும்போதே தர்மத்துக்கு உட்பட்டு பொருள் காசும் சம்பாதிக்கிறோம், தர்மத்துக்கு உட்பட்டு இன்பமும் தூக்கிறோம். ஆனால் அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணி வீடு பேருங்கிற மோட்சத்தை நமக்கு மெயின் டார்கெட்டாக வச்சுன்னு நம்ம உழைக்கிறோம். இது அத்தோடு அடிஷ்னலாக மோட்சத்துக்கு விரோதம் இல்லாத நன்மைகளை இங்கே பெறுகிறோம். இங்கே பணமே சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இங்கே உலகியல் இன்பமே கூடாதுன்னு சொல்லலை. திருமணம் இல்வாழ்க்கைனா அந்த வரம்புக்கு உட்பட்டு அந்த இன்பத்தை பெறுகிறோம். பணம் சம்பாதிக்கிறோமா, தர்மத்துக்கு உட்பட்டு சம்பாதிச்சு அந்த செல்வத்தை பெறுகிறோம். ராமானுஜர் அழகான ஒரு விஷயம் சொன்னார். கீதா பாஷ்யத்தில் 9ஆம் அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் அர்த்தம் சொல்லும்போது லாஸ்ட் பேராகிராஃப் எழுதுறார். ததேவம் லௌகிகானி ஷரீர தாரணார்த்தானி வைதிகானி நித்திய நைமித்திகானி ச கர்மாணி மதர்ப்பணம் குர்வன்னுன்னர். அதாவது நாம் லௌகிகமாக வயிற்று பொழப்புக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலை பார்த்தாலும் தப்பு இல்லை.
அந்த வேலையையும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாமல் பகவான் செய்விக்கிறான்ங்கிற எண்ணத்தை கொண்டு இதை என்னுடைய செயல்னு நினைக்காம பகவானுக்கு செய்கிற பூஜைன்னு நினச்சி அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் பகவானுக்குன்னு அர்ப்பணித்து அதனால் கிடைக்கும் பொருளை கொண்டு ஒருத்தன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறான்னா அவன் ஆஃபீஸில் போய் பண்ணுற வேலை கூட பெருமாளுக்கு செய்கிற பூஜை திருவாராதனம்ன்றார். வீட்டில் பண்ணுறது மட்டும்தான் திருவாராதனம்னு இல்லை, தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் உட்பட்டு நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் எனது செயல்கிற பற்று இல்லாமல் லௌகிக பலனில் ஆசை இல்லாமல் அதுலேருந்து கிடைக்கிற பொருளையும் பகவானுடைய கைங்கரியத்துக்கு பயன்படுத்தி ஒருத்தன் ஆஃபீஸ்க்கு வேலை போனாலும் ஆஃபீஸில் போயும் நாம் பெருமாளுக்கு தான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதையும் பகவானுக்கு என்று அர்ப்பணிக்கலாம். அப்போ லௌகிகத்தில் வேலை பார்க்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, லௌகிக வாழ்வு வாழ வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, அதையுமே ஆன்மீகமாக மாற்றி நம்மால் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, அந்த ஆன்மீக வாழ்க்கைன்னு வாழும்போது பகவான் என்ன கொடுக்கிறான்னா, நம்மாழ்வார் பாடினார் 8ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழியில், நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோப்பன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. பகவானுடைய அருளால நல்ல இல்வாழ்க்கை, பெண்டிர் மனைவியோடும் மக்களே குழந்தைகளோடும் இல்வாழ்க்கையும் பகவான் சேர்த்து கொடுப்பான். குச்சேலருடைய வரலாற்றில் பார்க்கிறோமே, குச்சேலர் கிருஷ்ணன்ட்ட எனக்கு பொருள் கொடுன்னு கேட்கல, பக்தியோடு இருந்தார். கிருஷ்ணனே ஒரே நாளில் குச்சேலரை குபேரனாக மாற்றினான், அவருக்கு செல்வத்தையும் கொடுத்தான். ஆனால் என்ன வேறுபாடுன்னா, பகவான் கொடுக்கும்போது அந்த செல்வம் பகவானுடைய பிரசாதமாக நமக்கு வரும். அதை பார்க்கும்போது நமக்கு பகவானுடைய ஞாபகம், இது பெருமாள் கொடுத்ததுங்கிற எண்ணம் வரும். பக்தி மேலும் மேலும் வளர்ந்துன்னு இருக்கும். நாம அப்படி இப்படின்னு செல்வத்தை ஏட்டி வச்சோம்னா இது நான் சம்பாதிச்ச செல்வம், கர்வம் வரும், பகவானை மறந்துடுவோம். அவன் பிரசாதமாக கொடுத்தான்னா அவன் பேரில் பக்தி வரும். என் விபீஷணன் விஷயத்தில் பார்க்குறோமே, அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் இதை தெரிவிக்கிறார். விபீஷணன் ராமன்ட்ட கைங்கரியம் வேணும்னு பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணான். வால்மீகியோட ஸ்லோகமே இருக்கு, பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதஞ்ச சுகானிச்சேன்னோம். எனக்கு ராஜ்யமும் உனக்கு தொண்டு செய்வது தான், எனக்கு வாழ்வே உனக்கு தொண்டு செய்வது தான், என்னுடைய மொத்த இன்பமும் உனக்கு தொண்டு செய்வது தான், கைங்கரியத்தை கொடுன்னா. ராமன் சொன்னான், கைங்கரியமும் தரேன், என் குலதெய்வம் ரங்கநாதனையும் உனக்கு தரேன், அத்தோடு இலங்கைக்கும் நீதான் ராஜான்னு விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். விபீஷணன் கேட்டான், இரு இலங்கை ராஜ்யம் நான் கேட்கவே இல்லை, எனக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்டான். ராமன் சொன்னான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி உனக்கு ஆன்மீக பலன் கொடுக்கும்போது லௌகிக பலனும் ஃப்ரீ, என்னுடைய பிரசாதமாக வச்சுக்கோன்னு கொடுத்தானா. அப்போது பகவானிடம் நாம் உண்மையான கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு போனோம்னா அவன் கைங்கரியத்தையும் கொடுக்குறான், ஆன்மீக ஆனந்தத்தையும் கொடுக்குறான், அத்தோடு இலவச இணைப்பாக வச்சுக்கோன்னு லௌகிக ஆனந்தத்தையும் பகவானே சேர்த்து கொடுத்துருவான். அவ்வளோ பெரிய ஆன்மீக ஆனந்தத்தை கொடுக்குறவனுக்கு இத்தினூண்டு லௌகிக ஆனந்தத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையே, அதனால இதையும் அவனே சேர்த்து கொடுத்துருவான். அப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, நம்முடைய நோக்கத்தை ஆன்மீக ஆனந்தத்தை நோக்கி வச்சுட்டோம்னா ஆன்மீக ஆனந்தமும் கிடைக்கும், இலவச இணைப்பாக லௌகிக ஆனந்தமும் தானே கிடைச்சிரும். ஆனால் ஃபோக்கஸ் லௌகிக ஆனந்தத்தில் இருந்தால் இதுவும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கிடைக்கும், ஆன்மீக ஆனந்தமும் கிடைக்காம போயிடும். அப்போ ஆன்மீகம் ஆனந்தமே என்ற அந்த தலைப்பை மனதில் கொண்டு அந்த ஆனந்தத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுவும் கிடைக்கும், லௌகிகமும் நல்லா இருக்கும். லௌகிகம் ஆனந்தமேனு சொல்லிட்டு இங்கே போனோம்னா இந்த ஆனந்தமும் நிலச்சிருக்காது, இது முழுமையாகவும் இருக்காது, அன்லிமிட்டடாகவும் இருக்காது, சரியானதாகவும் இருக்காது, எல்லாத்துக்கும் மேலே அந்த பெரிய ஆனந்தத்தையும் இழந்துடுவோம். அப்போது அப்துல் கலாம் சொன்னார் பாருங்க, டு எய்ம் லோ இஸ் எ கிரைம்னு, பெருசாக தான் ஆசைப்படணும்னு. அப்போ ஆன்மீக ஆனந்தத்தை நாம் ஃபோக்கஸாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் பூர்த்தி பண்ணும்போது ஏதாவது ஒரு பஞ்ச் வேணுமா, பஞ்சாக நிறையா சொல்லிட்டோம், பஞ்சா ஒன்று சொல்லிடுறேன். ஆன்மீகம் ஆனந்தமே அதான தலைப்பு. முடிக்கும்போது தலைப்பை லைட்டாக மாற்றிடுங்க, ஆன்மீகமே ஆனந்தம். ஆன்மீகம் ஆனந்தமே தான், அதில் சந்தேகம் இல்லை, ஆன்மீகம் ஆனந்தமே, ஆன்மீகம் ஒன்றும் துக்கம் இல்லை. ஆனால் ரகசியம் என்னென்னா ஆன்மீகமே ஆனந்தம், ஆன்மீகம் தான்ப்பா ஆனந்தம். லௌகிகத்தில் ஆனந்தம் கிடையாது, ஆன்மீகம்தான் ஆனந்தம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு லௌகிக ஆனந்தம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஆகையினால டேக் ஹோம் மெசேஜ், உயர்ந்த ஆனந்தம் என்பது ஆன்மீக ஆனந்தம், உள்ளேயே இருக்கும் ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம், நமக்கு தகுந்த சரியான ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம், துக்கம் கலக்காத தூய ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம், எளிதில் கிடைப்பது ஆன்மீக ஆனந்தம், நிலைத்திருப்பது ஆன்மீக ஆனந்தம், லௌகிக ஆனந்தத்தையும் உள்ளடக்கியது ஆன்மீக ஆனந்தம். அதனால ஆன்மீகமே ஆனந்தம் என்று சொல்லி எல்லாருக்கும் எப்பொழுதும் ஈடில்லா ஆனந்தம், அல்லல்கள் அண்டாத ஆன்மீக ஆனந்தம் பல்லாண்டும் நிறைந்திடவே மந்தைவெளி பாக்கத்தில் கல்யாண நகர் சபையில் கற்றோர் முன் உரைத்தேனேன்னு சொல்லி இன்றைய உபன்யாசத்தை இத்தோடு பூர்த்தி செய்கிறேன். இனி நாளைய தினம்
இந்த ஆன்மீகத்தில் எல்லாருக்கும் இப்போ வரணும்னு ஓரளவு ஈடுபாடு வந்திருக்கும். அப்போ இந்த கலியுகத்தில் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதென்றால் அதற்கு மிகச்சிறந்த சாதனம் எதுனா கோவில் வழிபாட்டு முறை, டெம்பிள் ஒர்ஷிப். அதைத்தான் நாளைய தலைப்பாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற நாளைய தலைப்பில் இதே போல் நீங்கள் பெருந்திரளாக, அதுவும் எல்லாருமே 6:30 மணிக்கு முன்னாடியே, முக்கியமான விஷயம், எல்லாருமே 6:30 மணிக்கு முன்னாடியே வந்து, நாளைக்கு சண்டே தானே, அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து அனுபவித்து இதே போல் நடத்தி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நம்ம கல்யாண் நகர் அசோசியேஷனை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு.